கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரே என் வெளிச்சமும் என் மீட்புமானவர், யாருக்கு நான் भयपड़वें। इस सवेरे के समय हम उस महान परमेश्वर की स्तुति करने के लिए, आराधना करने के लिए हम आए हैं। वचन कहता है, यहोवा परमेश्वर मेरा ज्योति और मेरा उद्धार है, मैं किससे डरूं? यहोवा मेरी जीवन का दृढ़ गढ़ टकरा है, मैं किसका भय खाऊं? आमीन, हालेलुया। वो हमारा दृढ़ गढ़ है, वो हमारा शरण स्थान है, वो हमारा चट्टान है। आइए उस महान परमेश्वर चट्टान को हम ऊंचा करें, उस नाम की महान नाम को हम धन्यवाद करें, स्तुति गाएं। हालेलुया, हालेलुया। आइए मिलकर परमेश्वर की स्तुति करें, ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம்। ஆமென்। ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை। ஒரு விசையாய் சொல்லுவோம், உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை। சேர்ந்து பாடுவோம்। ஆமென்। பரிசுத்தரே பரிசுத்தரே பரிகாரியே என்றும் ஆராதனை, நல்லவரே வல்லவரே உமக்கே ஆராதனை। பரிசுத்தரே பரிகாரியே என்றும் ஆராதனை, நல்லவரே வல்லவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை। சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆமென்। ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை। யோசனையில் பெரியவரே ஒன்றும் ஆராதனை, செயல்களிலே சிறந்தவரே உமக்கே ஆராதனை। யோசனையில் பெரியவரே என்றும் ஆராதனை, செயல்களிலே சிறந்தவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை விடிவெள்ளியே பிரகாசமே என்றும் ஆராதனை, ஊற்றுண்ட பரிமளமே உமக்கே ஆராதனை। ஆமென்। விடிவெள்ளியே பிரகாசமே என்றும் ஆராதனை, ஊற்றுண்ட பரிமளமே உமக்கே ஆராதனை। ஓ ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை। அல்லேலூயா அல்லேலூயா, துதித்து பாடி என்றும் ஆராதிப்பேன்। அல்லேலூயா அல்லேலூயா உமக்கே ஆராதனை। ஓ அல்லேலூயா, துதித்து பாடி என்றும் ஆராதிப்பேன்। அல்லேலூயா அல்லேலூயா உமக்கே ஆராதனை
Jesus. Thank you, 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 Jesus. Oh, hallelujah. Oh, we thank you, Lord. Hallelujah. You're the great and mighty. Oh, yes, Lord. Hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah. You're worthy of all praise. You're worthy of all authority. Lord, we bless your name, oh Jesus. You're the ancients of days. Lord, we bless your mighty name, oh Father God. Hallelujah, hallelujah, hallelujah. खुदावन तेरी नाम की महिमा होने पाए राजा. खुदावन तेरी प्रभु तू गंभीरता में है राजा. हालेलुया. प्रभु तू खुदावन राजा हमारी स्तुतियों के बीच में वास करने वाले पिता परमेश्वर. हालेलुया, हालेलुया. ज्योतिर्मय परमेश्वर. हालेलुया. तेरा नाम धन्यवाद होने पाए ராஜா. ஜோதிகளின் பிதாவே, ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருகிறபடியால் ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. तेरा नाम ऊंचा होवे खुदावन. सारे मिलकर गाएं आमीन. हालेलुया. खुदावंद अज़ीम बादशाह, खुदावन के हुज़ूर आओ. आओ सारी दुनिया के लोगों, आज नया गीत
your name, Jesus. The name above all other names, oh Father. Amen. सारे मिलकर उस महान परमेश्वर की Oh yes Lord, we give you all the glory Lord. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Ora bala bara bari shabala bara bari kadera ba सारे मिलकर எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹalleluya ஹalleluya उस महान परमेश्वर के नाम को ऊंचा करें. ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவர், சிறந்தவர், அழகில் சிறந்தவரே, அற்புதமானவரே, ஆலோசனைகள் பெரியவரே, அப்பா உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன். ஹalleluya ஹalleluya. अद्भुत कामों को करने वाले परमेश्वर, तेरे समान, तेरा तुल्य और कोई नहीं खुदा. राजा हम तेरा ही शरणागत है, तेरी ही स्तुति करते हैं, तेरे ही महिमा करते हैं राजा. सारे आदर के महिमा के योग्य खुदा. हालेलुया 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 हालेलुया. तेरा नाम महान होवे, तेरा नाम महान होवे खुदावन. हालेलुया. तेरी नाम ऊंचा होवे खुदा. கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லலாமா? வெளிச்சமும் நீரே, மெடடி என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரு, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, எனக்கு இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில்
நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எங்க கூடவே இருங்கப்பா. நீ இல்லாமல் நீங்க நான் இல்லாம வாழ நாங்க வாழ முடியாது. முடியாது. இயேசையா, பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உத்தரா உத்தரா உத்தரா, ஹே அப்பா, உத்தரா 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 உத்தரா, ஹே அப்பா, உத்தரா உத்தரா உத்தரா
शांति देने वाला, चमत्कार करने वाला। हालेलुया हालेलुया। रिबा बाबा शकल दरे बे शिकड़ दर बरी कड़रबा। पवित्र आत्मा परिशुद्ध आवियानवरे। उरियंदला बशिकड़ दर बरी कड़रबु शबा। Hallelujah, hallelujah. You're worthy. You're worthy, Lord. We lift up your name, Jesus. You're my creator. You're my sustainer. और गहराई से बात कर मुझसे, और पवित्र आत्मा में बात कर। और गहराई से बात कर मुझसे, और पवित्र आत्मा में बात कर। सर्वश्रेष्ठता से, सर्व सामर्थ्य से, सर्वश्रेष्ठता से, सर्व सामर्थ्य से, और गहराई से बात कर मुझसे, और पवित्र आत्मा में बात कर। और गहराई से बात कर मुझसे, और पवित्र आत्मा में बात कर। हिरनी जैसे प्यासी जल के लिए, प्यासी हूँ मैं यीशु तेरे आइए, आमीन। हिरनी जैसे प्यासी जल के लिए, प्यासी हूँ मैं यीशु तेरे लिए। वो जीवन का जल दे मुझको, जीवन मेरा यीशु तेरे लिए। वो जीवन का जल दे मुझको, जीवन मेरा यीशु तेरे लिए। सर्वश्रेष्ठता से, सर्व सामर्थ्य से, सर्वश्रेष्ठता से, सर्व सामर्थ्य से, और गहराई से बात कर मुझसे, और पवित्र आत्मा में बात कर। सारे मांगेंगे क्या? आमीन। Yes, Lord. Oh, speak to me, Lord. मुझसे और पवित्र आत्मा में बात कर। बिगड़ा हुआ एक बर्तन हूँ मैं, आत्मा से तू बना दे नया। बिगड़ा हुआ एक बर्तन हूँ मैं, आत्मा से तू बना दे नया। तू है कुमार, तेरे हाथों में मैं आदर का पात्र बना दे मुझे। तू है कुमार, तेरे हाथों में मैं आदर का पात्र बना दे मुझे। सर्वश्रेष्ठता से, सर्व सामर्थ्य से, सर्वश्रेष्ठता से, यीशु सर्व सामर्थ्य से, और गहराई से बात कर मुझसे, और पवित्र आत्मा में बात कर। सर्वश्रेष्ठता से, सर्व सामर्थ्य से, Lord, आमीन। सर्वश्रेष्ठता से, यीशु सर्व सामर्थ्य से, और गहराई से बात कर
बिगड़ा हुआ इस बर्तन को राजा आप नया बना दे। तू है गुमहार राजा, तेरे हाथों में खुदावन हम सबको एक आदरणीय बर्तन हमें बना दे खुदावन। ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவரே குயவனாக இருக்கிறீர். உடைக்கப்பட்ட அந்த பாத்திரமாகிய எங்களை ஆண்டவரே நீர் ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நீர் வணைந்து கொள்ளும்படிக்காய் ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் ஆண்டவரே இதிலே மனம் மகிழும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒன்றும் வீணாய் போய்விட வேண்டாம் ராஜா. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். तेरा आदर महिमा जलाल तुझे देते हैं. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. आमीन आमीन आमीन. हालेलुया हालेलुया. परमेश्वर आप सबको आशीषित करें. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारा परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा परमेश्वर भला है, उसका अनुग्रह हमेशा के लिए है. கர்த்தரை மட்டுமே நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். अब तक परमेश्वर ने हमें संभाला है, चलाया है. இனியும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். आगे भी हमें अगुवाई करने के लिए वो सामर्थ्य है. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आज हम उद्धार पाए हैं, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். अभिषेकित पाए हैं. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். यहोवा की वचन को हम पाए हैं. எப்படி என்றால் कैसे? அவர் முன் குறித்திருக்கிறார் நம்மை. क्योंकि यहोवा परमेश्वर ने आपको और मुझको पहले से ही चुन लिया है. அவர் நம்மை தீர்மானித்திருக்கிறார் இந்த ரட்சிப்புக்கு என்று. इस उद्धार के लिए आपको और मुझको परमेश्वर ने नियुक्त किया है. அதனால தான் ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். इसलिए रोमियो की पत्री में हम पढ़ते हैं, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம். यहोवा परमेश्वर की योजना की ओर से आप और हम बुलाए गए हैं. அப்ப அவருடைய யோசனையில அவருடைய தீர்மானத்துல நம்ம பங்கு பெற்றிருக்கிறோங்க. यहोवा की योजना में आप और हम शामिल है. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியமா ये कितनी बड़ी सौभाग्य है. ஹல்லேலூயா. हालेलुया. தீர்மானம், यहोवा की निर्णय, தீர்மானம் यहोवा का निर्णय जो है, நம்ம கூட சில சமயத்துல தீர்மானம் எடுக்கிறோம். कई बार हम भी ऐसा कुछ निर्णय लेते हैं. சில சமயத்துல நல்ல தீர்மானம் எடுப்போம். कई बार हमारी निर्णय अच्छी होती है, சில சமயத்துல நம்ம எடுக்கிற தீர்மானம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகி போயிடும். कई बार हम उसमें हार जाते हैं. ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை டிசிஷன் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். हर एक दिन हमें कई निर्णय लेना पड़ता है जीवन में. இது செய்யலாம் அது செய்ய வேண்டாம் என்று சொல்லி इन बातों को करे या ना करे. சில சமயத்துல குழப்பமான சூழ்நிலை வரும். कई बार हम कंफ्यूजन हो जाते हैं. சில சமயத்துல கண்ணு மூடிட்டு எடுத்துருவோம் அந்த தீர்மானத்தை. कई बार हम क्या करते हैं, आंख बंद कर कर ऐसा कुछ निर्णय ले लेते हैं. சில சமயத்துல நம்ம எடுக்கிற தீர்மானம் நல்லபடியாக அமையும். कई बार वो निर्णय अच्छा हो जाती है. சில சமயத்துல நம்ம எடுக்கிற தீர்மானம் அது பெரிய பிரச்சனையா நமக்கு அமைந்துரும். कई बार वो निर्णय हमें बड़ी परेशानियों में हमें ले चलती है. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம यहोवा का बच्चे हमें ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். हर एक दिन कई निर्णय को लेने के उस वक्त में हम आ गए हैं. வேதத்துல अनेक சரியான தீர்மானங்கள் எடுத்திருந்தார்கள். बाइबल में कई लोग बड़ी अच्छे निर्णय को लेते थे. அந்த நல்ல தீர்மானத்தின் மூலமாக उस भले निर्णय के चलते அவங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். उन्होंने अपने जीवन में कई आशीष को प्राप्त की. ஆனா இதே வேதத்துல लेकिन इसी बाइबल में ही சில பேர் தவறான ஒரு தீர்மானத்தை இருதயத்துல பண்ணதுனால कई लोग अपने हृदय में ऐसे बुरा विचार किया, निर्णय लिया, इसीलिए அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாபமாய் முடிந்தது. वो उनके जीवन में एक बहुत बड़ा श्राप हो गया. யார் அந்த நல்ல தீர்மானம் எடுத்தா? कौन व्यक्ति ने उस अच्छे निर्णय को लिया था? எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे. தானியேல் 1வது அதிகாரத்துல दानियेल के पहला अध्याय की ओर पलटे. 8வது வசனத்தை வாசிக்கும்போது 8वीं आयत को जब हम पढ़े, दानियेल 1வது அதிகாரம் पहला अध्याय का 8வது வசனத்தை வாசிக்கும்போது 8वीं आयत में, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, जैसे हम सब जानते हैं इस अध्याय को, தானியேல் இப்பொழுது பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். अब दानियेल बाबिलोन के देश में था. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 8वीं आयत में, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாகாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். परंतु दानियेल ने अपने मन में ठान लिया कि वह राजा का भोजन खाकर और उसके पीने का दाखमधु पीकर अपवित्र ना होए, इसीलिए उसने
खोजों के प्रदान से विनती की कि उसे अपवित्र ना होना पड़े। தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். अपने मन में ठान लिया। இவன் இருக்கிறது பாபிலோன்ல, दानियल रहता है बाबिलोन देश में, அந்நிய தேசத்துல. एक अन्य देश में। இவனுடைய குடும்பத்தெல்லாம் விட்டு இப்ப பிரிந்திருக்கிறான். अपनी सारे परिवार उनके साथ नहीं है। அவருடைய எருசலேம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தீக்கிரையாக்கி விட்டது. अपना जो यरूशलेम है सब कुछ वो जलाया गया है। தேவாலயம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. वहाँ पर मंदिर भी कुछ नहीं है। எல்லாமே முடிந்து விட்டது. सारे यरूशलेम की कार्य खत्म हो चुकी थी। இவன் ஒரு அடிமை போல இது பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். एक गुलामी के एक गुलाम बनकर यहाँ पर बाबिलोन में दानियल आ चुके थे। வாழ்க்கையே வெறுத்து இருக்கலாம். शायद उनका जीवन उनका बिल्कुल अच्छा नहीं लगता होगा। ஆனா இப்ப இவர் அரண்மனையில் இருக்கிறார். यहाँ पर वो बाबिलोन के राजमहल में दानियल है। இவருக்கு இந்த சாப்பாடு நேரம் வந்து விட்டது. उनके लिए भोजन का समय आ गया। அவர் உள்ள டைனிங் ஹாலுக்கு போகிறார். जब अपने डाइनिंग हॉल में वो गया था तो அங்க பார்க்கும்போது அந்த போஜனத்தை பார்க்கும்போது அது ராஜா சாப்பிடுகிற அந்த போஜனமா இருந்தது. वहाँ पर इन्होंने देखा था, वहाँ देखा क्या देखा कि राजा जो खाना खाते हैं वही भोजन इनके लिए तैयार किया गया था। அங்க திராட்சை ரசமும் இருந்தது. वहाँ पर दाखमधु भी था। அதை பார்த்த உடனே जैसे इन कार्य को देखा था दानियल ने தன் இதயத்துல ஒரு தீர்மானம் பண்றான். अपने मन में एक ठान लिया, இது சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா? इस भोजन को मुझे खाना है या नहीं है। உடனே தன் இதயத்துல அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். तुरंत ही अपने मन में उन्होंने सोचने लगा। தன்னுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த பல காரியங்களை அவன் யோசித்து பார்க்கிறான். अपने माँ बाप ने जो सिखाया उनको उन बातों को याद करने लगा। தனக்கு முன்பாக டேபிள்ல இருக்கிற அந்த சாப்பாடை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான சாப்பாடு. जरूर उनके सामने मेज पर जितना भी भोजन थे वे सारे बिल्कुल बहुत ही श्रेष्ठ खाना थे। ராஜா சாப்பிடுகிற உணவு, वो राजा जो खाते हैं वैसा भोजन वहाँ रखा गया है। ரொம்ப நேர்த்தியாய் அங்க படைக்கப்பட்ட உணவு, बिल्कुल श्रेष्ठ भोजन है। இதுவரையும் அவன் இப்படிப்பட்ட சாப்பாடை அவன் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டான். शायद अब तक उन्होंने ऐसे भोजन को खाता नहीं हो सकता है। இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. अच्छा एक मौका है उनके लिए। ஆனால் தானியேல் என்ன சொன்னாரு? लेकिन दानियल ने क्या किया? இதை சாப்பிட மாட்டேன். इन कार्य को मैं नहीं खाता। சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். एक अच्छा निर्णय लिया। அவனோட கூட வந்த பலர் பேர் அங்க சாப்பிட்டு இருக்கலாம். उनके साथ जितने आए थे शायद वे सारे बच्चे या जवान खाते होंगे उस भोजन को। அவங்க எல்லாம் சாப்பிடலாம் என்று தீர்மானம் பண்ணியிருப்பார்கள். वे सारे इस भोजन को खाएंगे करके निर्णय लिया है। ஆனா இவன் தீர்மானம் பண்ணினது சாப்பிட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். लेकिन दानियल ने इस भोजन को मैं नहीं खाऊंगा करके निर्णय लिया है। நல்ல சாப்பாடு தாங்க, जरूर अच्छा भोजन है, டேஸ்டான சாப்பாடு தாங்க, बिल्कुल स्वादिष्ट है, ஆனா எனக்கு வேண்டாம்ங்க. लेकिन दानियल ने मना कर दिया। ஏனென்றா क्योंकि இது எங்கிருந்து வந்ததோ, ये कहाँ से आया है, இது எப்படி படைக்கப்பட்ட உணவோ, या कैसे कुछ बलि चढ़ाया हुआ कुछ भोजन हो सकता है, அது என் தேவனுக்கு பிரியமான காரியமே அல்ல. ये मेरा परमेश्वर के लिए प्रसन्न नहीं है। இது எவ்வளவு டேஸ்டா கூட இருக்கலாம், अगर वो जितना भी श्रेष्ठ क्यों ना हो, இது எவ்வளவு காஸ்ட்லியா கூட இருக்கலாம், जितना भी स्वादिष्ट क्यों ना हो, இதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட சாப்பாடை நான் பார்த்து கூட இருக்க மாட்டேன். इसके पहले मैं ऐसे भोजन को कभी देखा भी नहीं क्यों ना हो, பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, देखने में भी इतना अट्रैक्टिव है, கலர்ஃபுல்லா இருக்குது, रंग बिरंग है, விலை உயர்ந்த மசாலா அங்க யூஸ் பண்ணிருக்கலாம். वहाँ पर बहुत ही कीमती चीजें इस्तेमाल किया होगा, ஆனா எனக்கு வேண்டாம். लेकिन मुझे नहीं चाहिए, தேவனுக்கு இது அருவருப்பானது. क्योंकि ये मेरा परमेश्वर के लिए ये अच्छा नहीं है। இது மோசே சொல்லி கொடுத்த சட்டத்திற்கு எதிரானது. ये मूसा ने हमें नियम बताया था, उस नियम के विरोध में है। என்னுடைய ஆசாரிகள் சொல்லி கொடுத்த காரியத்திற்கு எதிரானது. मेरे सारे याजक सिखाया इसका विरोध में है। என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த கட்டளைகளுக்கு இது எதிரானது. मेरे माँ बाप ने मुझे सिखाया उस आज्ञाओं का विरोध में है ये भोजन, வேண்டவே வேண்டாம். इसलिए मुझे नहीं चाहिए। வேண்டாம் என்று சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. मना करने के लिए एक धैर्य की जरूरत पड़ती है। ராஜாக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? राजा के सामने जाकर कैसे कह सकते हैं? தலையை சீவிடுவார்களே. वो शायद उनकी सिर भी काटा जा सकता है। ராஜா ஒன்னு கொடுத்தால் அது வாங்கிக்கணும். राजा कुछ कहते हैं देते हैं तो हमें लेना चाहिए, ஆனா இவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். लेकिन दानियल यहाँ पर मना कर दिया। பாருங்களேன், அப்படிப்பட்ட அந்த வைராக்கியம் இருதயத்திலிருந்து தோன்றினது. उनकी उस धुन को देखिएगा, उनकी हृदय से वो धुन आया है उनके पास। அப்ப அவன் தீர்மானம் எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு தீர்மானமா இருக்கிறது. उनका निर्णय को देखिएगा, कितना दृढ़ता से उन्होंने निर्णय लिया है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் आज हमारे जीवन में இப்படிப்பட்ட பல காரியங்களை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். ऐसे कई बातों को शैतान ले आता है, நம்முடைய கண்களை மயக்கிறது போல, अपने
आंखों को वो बिल्कुल हमें हमारी आंखों को पट्टियां डाल देता है, இருதயத்தை மயக்கிறது போல हमारे हृदय पे पट्टियां डाल देता ரொம்ப है, அழகா बहुत ही सुंदर तरीका से, நேர்த்தியாக, बहुत ही श्रेष्ठ तरीका से, கலர்ஃபுல்லாக रंग बिरंग கொண்டு வந்து ऐसे चीजों को ले आकर சாத்தான் நம்மை கெடுக்கிறதுக்காக शैतान हमें बिल्कुल हमें भटकना चाहता है, வார்த்தையிலிருந்து விலக்கும்படியாக, अपने परमेश्वर के वचन से हमें अलग करना चाहता है, பரிசுத்தத்திலிருந்து விலக்கும்படியாக पवित्रता से हमें अलग करना चाहता है। சாத்தான் எனக்கு ரொம்ப எச்சரிக்கையா வேலை செஞ்சுட்டு शैतान बहुत ही सावधान से वो कार्य कर रहा है, நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும், लेकिन तुरंत हमें अपने मन में ठान लेना चाहिए, வேண்டாம், ये हमें नहीं चाहिए। இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார், प्रभु यीशु मसीह 40 दिन के उपवास कर रहे थे, உபவாசம் முடிந்த பிறகு जैसे उपवास के बाद இந்த களைப்பு வந்தது, वो बहुत ही थक चुके थे, அப்ப சாத்தான் வருகிறான், तब शैतान आया, ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து उन्होंने एक पत्थर को दिखाकर இதை அப்பமாக்கி சாப்பிடுங்கங்கறான், इसे रोटी बनाकर खा लेना करके कहा। நல்ல யோசனை, अच्छी योजना है, அவருக்கு தேவையான யோசனை, जरूर उनके लिए जरूरत भी है यीशु मसीह के लिए, அந்த யோசனை அந்த டைம்க்கு மிகுந்த தேவையான ஒரு காரியம் தான், उसी समय के लिए बिल्कुल एक बेस्ट योजना को उन्होंने ले आया। ஆனா இயேசு சொன்னார், लेकिन यीशु मसीह ने कहा மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல मनुष्य केवल रोटी ही से नहीं தேவ வார்த்தையினால் அவன் பிழைப்பானா, परंतु हर एक शब्द जो परमेश्वर के मुंह से निकलता है उससे जीवित रहेगा करके कहा। ஆமென், आमीन। நல்ல யோசனை, जरूर भला योजना है, ஆனா யோசனை எங்க இருந்து வந்தது? लेकिन वो कहां से आ रही है? சாத்தான்ட்ட இருந்து வந்தது, शैतान से। ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து அந்த சாத்தான் आदम हवा के पास शैतान जो आया, அந்த சர்ப்பம் அந்த பழத்தை காட்டி, उस फल को दिखाया उनको, அந்த அழகை காட்டி, उस सुंदरता को दिखाया, அந்த பழத்தோட டேஸ்ட் சொல்லி, उस स्वादिष्ट को बताया, இதெல்லாம் சாப்பிட்டா ये सब खाएंगे तो பெரிய ஆசீர்வாதம் வரும், आप बहुत बड़ी आशीष पाएंगे, தேவர்களை போல மாறுவீங்க, आप परमेश्वर जैसे बन जाएंगे, இத காட்டிலும் ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க, इससे बढ़कर आप ऊंचे स्थान पर पहुंचाएंगे। என்ன इसका मतलब क्या है? ஆல்ரெடி நீங்க இருக்கிற இந்த லெவல், இந்த ஆசீர்வாதம், இந்த blessing எல்லாம் பத்தாதுன்னு சொல்றான்। शैतान ये कहना चाहता है ऑलरेडी जो आपके पास जो भी आशीष है, जो आपके स्थान में आप लोग है, ये काफी नहीं करके हमें भटकाता है। ஆதாம் ஏவாள் அதை சாப்பிட்டார்கள், आदम और हव्वा ने उस फल को खा लिया, மகிமையை இழந்துட்டார்கள், अपनी महिमा को खो दिया, தோட்டத்தை இழந்துட்டார்கள், गार्डन वाटिका को खो दिया। ஆனா இரண்டாம் அதிக இயேசு கிறிஸ்து लेकिन दूसरा आदम यीशु मसीह जो है, வனாந்திரத்திலே उस निर्जल जगह में, தன்னன் தனிமையில் अकेला में, சாத்தான் கொண்டு வருகிற அந்த சோதனையில் शैतान जो ले आया है उस परीक्षा में, அவர் ஜெயித்தெழுந்தார்। उन्होंने विजय पाया है। ஆமென்। आमीन। இந்த உலகத்தில் நமக்கு எதிராய் பல காரியங்கள் கொண்டு வரலாம், इस दुनिया में हमारे विरोध कई बातें आ सकती है, நம்ம வீழ்த்தும்படியாக, हमें गिराने के लिए, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை வீழ்த்தும்படியாக हमारे विश्वास की दौड़ को गिराने के लिए, கவனமாயிருங்க। लेकिन हमें सावधान रहे। பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கலாம், देखने के लिए अच्छा लगता होगा, கேட்கிறதுக்கு நல்லா இருக்கலாம், सुनने के लिए भी अच्छा लगता होगा, சரியான டைமுக்கு வரலாம், बिल्कुल सही समय पर भी आता होगा, நான் எங்க இருந்து வந்தது लेकिन वो कहां से आया? யோசித்து பார்க்க வேண்டும்। हम सोचे தானியேல் दानियेल தன் இருதயத்தில் अपने मन में சரியான ஒரு தீர்மானம் பண்ணினான்। सही निर्णय को उन्होंने लिया। ஆமென்। आमीन। இன்றைக்கு நாம் சரியான ஒரு தீர்மானத்தை பண்ண வேண்டும்। आज हम भी ऐसा एक सही निर्णय को लेना चाहिए। தானியேல் சாப்பிட்டது என்னது? दानियेल ने क्या खाया? பருப்பும் கீரையும் தான்। बस दाल और साग खाया। அதுட்ட அந்த பருப்பு வெஜிட்டு இருந்து வருகிற அந்த பலன் பயங்கரமான பலனா இருந்தது। लेकिन उसमें से जो उनको फल मिला था वो बहुत ही भयंकर था। ஆமென்। आमीन। எவ்வளவு தைரியமாய் தானியேல் வேண்டாம் என்று சொன்னார்। कितने धैर्य के साथ दानियेल ने मना किया। சில சமயத்துல வேண்டாம் என்று சொல்லி பழகிக் கொள்ள வேண்டும்। कई बार हमें कुछ चीजों को मना करने के लिए सीखना चाहिए। வரதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வாங்கிக்க வேண்டாம்। जो भी आता है मिलता है, सब कुछ परमेश्वर की ओर से आता है या मिलता है करके हमें नहीं लेना चाहिए। யார் கொண்டு வந்தா? कौन ले आ रहा है? எங்க இருந்து வந்தது? कहां से आती है? எதுக்கு வந்தது? क्यों आई? எந்த டைம்ல வந்திருக்கு? कौन सा समय पर आया है? நம்முடைய வேதத்தின்படி ஒத்து போகுதா? क्या हमारे वचन के अनुसार ये सही है? எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்க்க इन सारे बातों को हमें सोचना आवश्यक சரியான है। தீர்மானம் பண்ணுங்க। सही निर्णय ले। இரண்டாவதாக दूसरा, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல लूका 15वीं अध्याय में 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்। 16वीं आयत को हम पढ़ते हैं। அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை। और वह चाहता था कि उन फलियों से जिन्हें स्वर्ग खाते थे अपना पेट भरे, और उसे कोई कुछ नहीं देता था। அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்। जब वह अपने आपे में आया तब कहने लगा,
मेरे पिता के कितने ही मजदूरों को भोजन से अधिक रोटी मिलती है और मैं यहाँ भूखा मर रहा हूँ। நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் मैं अब उठकर अपने पिता के पास जाऊंगा। ஆமென் आमीन। அவன் எழுந்து புறப்பட்டான்। उन्होंने उठकर चलने लगा। இந்த கதை நமக்கு தெரியும்। ये बात हम जानते हैं। ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள்। एक पिता का दो पुत्र थे। இளையவன் தகப்பன் நோக்கி என் ஆஸ்தியெல்லாம் எனக்கு தாருங்க என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டார்। छोटा पुत्र अपने पिता से अपने सारे संपत्ति को लिया और दूर देश में चला गया। அங்க போய் எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு दूर देश में अपना सारा कुछ पैसे को खत्म कर लिया था। இப்ப அவன் கையில ஒண்ணுமே இல்ல। अभी उनके हाथों में कुछ नहीं है। எங்க போய் நிக்கிறாரு? कहाँ जाकर खड़ा है? பன்றி சாப்பிடுகிற அந்த சாப்பாடு கிடைக்குமாங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டாரு। सुअर जो खाती है उस फलियों के लिए वहां पर वो खड़ा है, क्या ये मिलेगा करके। அத கூட அவங்களுக்கு கொடுக்கல அன்னைக்கு। लेकिन वो भी उनके लिए उस दिनों में नहीं मिला। அப்பதான் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணார்। तब उन्होंने अपने मन में एक निर्णय लिया, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன்। मैं अब उठकर अपने पिता के पास जाऊंगा। தீர்மானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। उस निर्णय के लिए प्रभु की धन्यवाद हो। ஒருவேளை அவ வந்து நான் செத்துருவேன் சூசைட் பண்ணுவேன் கூட தீர்மானம் பண்ணிருக்கலாம்। अगर उन्होंने इस तरह भी निर्णय ले सकता था, मुझे मरना चाहिए, इससे क्या बेहतर है करके सोच सकता था। ஆனா அவ நல்ல தீர்மானம் பண்ணான்। लेकिन उन्होंने अच्छा निर्णय लिया, நான் எழுந்து मैं उठकर என் தகப்பன் வீட்டிற்கு போவேன்। अपने पिता के घर जाऊंगा। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया। அந்த தீர்மானத்தை கர்த்தர் பார்த்தார்। इस निर्णय को परमेश्वर ने देखा। அந்த தீர்மானத்தை தகப்பன் அங்கீகரித்து கனப்படுத்தினார்। उस निर्णय को परमेश्वर ने अंगीकार किया और उसको आदर किया। தகப்பன் வீட்டிற்கு திரும்புவேன் என்கிற ஒரு தீர்மானம்। उन्होंने अपना पिता के घर वापस लौटूंगा करके एक निर्णय लिया। ஒருவேளை இப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல, शायद इस तरह भी सोच सकता था, இனிமே நான் எங்க அப்பா வீட்டுக்கு போனா என் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, अब मैं अपने पिता के घर जाऊंगा तो मुझे वो ग्रहण नहीं करेंगे, எல்லாம் என்னை கேலி பண்ணுவாங்க, सारे लोग मुझ पर टट्टा करेंगे, ஆஸ்திலாம் வேற நான் செலவு பண்ணிட்டேன், मैं सारी संपत्ति को भी खर्च कर दिया, எனக்கு மரியாதை இருக்காது, मेरे लिए कोई आदर नहीं मिलेगा। அப்படின்னு அவன் வேற மாதிரி கூட தீர்மானம் பண்ணிருக்கலாம்। ऐसे सोचकर उन्होंने दूसरे तरीका से भी निर्णय ले सकता था। ஒருவேளை அது மாதிரி பண்ணியிருந்தா அவன் வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசமாய் போய்। अगर उन्होंने ऐसा किया है तो जरूर उनका जीवन नष्ट होता। ஒருவேளை இந்த நேரத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம்। अगर यदि आप ऐसा कुछ जीवन इस समय में जीते क्यों ना हो, நம்முடைய தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமா போயிருக்கலாம், हम अपने पिता की प्यार को छोड़कर दूर चले गए क्यों ना हो, தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமா போயிருக்கலாம், आप परमेश्वर की उपस्थिति से दूर चले गए क्यों ना हो, சபையை விட்டு தூரமா போயிருக்கலாம், कलीसिया से दूर चले गए क्यों ना हो, ஊழியத்தை விட்டு தூரமா போயிருக்கலாம், अपनी सेवकाई को भी छोड़कर चले गए क्यों ना हो, ஜெபத்தை விட்டு தூரமா போயிருக்கலாம்। प्रार्थना से दूर हो गए क्यों ना हो, இந்த நேரத்துல ஒரே ஒரு தீர்மானம் பண்ணு, इसी समय पर हम एक निर्णय लें, क्या நான் எழுந்து मैं उठकर என் தகப்பன் வீட்டுக்கு अपने पिता के घर जाऊंगा। आमीन। आमीन। ஹalleluya हालेलुया। இந்த தீர்மானத்தை பரலோகம் பார்த்துட்டு இருக்கு। इस निर्णय को स्वर्ग देखती है। உங்களுடைய தீர்மானத்தை பரலோகம் கனம் பண்ணுங்க। आपकी निर्णय को स्वर्ग जो है आदर करेगी। நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, अब कैसे भी परिस्थिति में क्यों ना எந்த हो, சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, कैसे परिस्थिति में क्यों ना हो, உங்களுடைய கையில ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்லை, यदि आपके हाथों में कुछ भी नहीं क्यों ना हो, இந்த தீர்மானம் ஒன்று போதும்। एक निर्णय जो है वो काफी है। எழுந்து आप उठकर தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டே இருங்க। अपने पिता के घर लौटाइए। ஹalleluya हालेलुया। சபையை நோக்கி வாங்க, अब कलीसिया की ओर आइए, உங்க குடும்பத்தை நோக்கி போங்க, अपने परिवार की ओर आकर जोड़िए, மீண்டும் தேவ சமூகத்தை நோக்கி வாங்க। फिर वापस परमेश्वर की उपस्थिति में आइए। இதெல்லாம் இழந்திருக்கணும், जो कुछ आपने खोए थे இதெல்லாம் ரெட்டிப்பாய் தம்முடைய தகப்பன் தர ரெடியா उन இருக்கிறார்। सारी बातों को 2 गुना आपको वापस लौटाने के लिए मेरा पिता वो सामर्थ्य है। உங்க எழுந்து புறப்பட்டு வருகிறான்। यहाँ पर ये बेटा उठकर आया, தூரத்துல வரும்போதே जैसे इन्होंने दूर में ही था तब ही தகப்பன் பார்த்துட்டா। उनका पिता उन्हें देख लिया। हालेलुया। हालेलुया। தகப்பன் பார்த்துட்டு जैसे उनका पिता ने उन्हें देख लिया है तो வரட்டும் அவன்கிட்ட நாலு கேள்வி கேட்கறேன்னா சொல்லல, उन्होंने ये नहीं सोचा या कहा कि उन्हें आने दो मैं देख लूंगा करके, தகப்பன் ஓடி போய் लेकिन पिता ने दौड़ कर चला, அவனை கட்டி பிடித்து उन्हें गले लगाया, முத்தம் கொடுத்து चुमा दिया, மனதுருகி अपने थरस खाकर தகப்பன் வீட்டுக்கு வருகிறார்। उन्होंने अपने घर में ले आया। ஹalleluya हालेलुया। நல்ல வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது, उनके लिए अच्छे वस्त्र दिया गया, மோதிரம் கொடுக்கப்படுகிறது, उनके लिए
अंगूठी दिया गया, செப்பல் கொடுக்கப்படுகிறது. जूती दिया गया। ஆமென். ஆமென். பெரிய விருந்து அங்க ஆயத்தப்படுகிறது. वहाँ पर बड़ी भोजन की तैयारियां हो रही थी। ஹalleluya. हालेलुया। எடுத்த நல்ல தீர்மானம் क्योंकि उन्होंने एक अच्छा निर्णय लिया, வாழ்க்கையை மாற்றினது. उनकी जिंदगी को बदल डाला। கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த அவன் தீர்மானம் இருக்குது. लेकिन उससे थोड़े दिन पहले जो उन्होंने निर्णय लिया था, அந்த வாழ்க்கையவே சின்னாபின்னமாய் ஆக்கினுச்சு. उनकी जीवन को ही तीतर पीतर कर लिया। தகப்பன் விட்டு விட்டு தூரமாய் பிரித்து கொண்டு போனுச்சு. उनको अपने पिता के घर से दूर लेकर चला गया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, சில சமயத்துல நீங்க நம்ம எடுக்கிற ராங் டிசிஷன்னால कई बार जो हम अपना लेते हैं जो गलत निर्णय के चलते தூரமா போய் நிற்போம். हम बहुत दूर चले जाते होंगे, எல்லாவற்றையும் இழந்துட்டு நிக்கிறோம். सब कुछ खो जाते हैं। மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். लेकिन दोबारा एक मौका को प्रभु देते हैं। உங்க இதயத்துல अपने हृदय में சரியான தீர்மானம் एक सही निर्णय को आप लीजिए। தகப்பன் வீட்டிற்கு போவே, अपने पिता के घर में वापस आऊंगा, தகப்பன் வீட்டிற்கு போவே. मैं पिता के घर आऊंगा। हालेलुया। हालेलुया। எழுந்திரு, आप उठें, புறப்படுங்க. आप तैयार हो जाएं। மீண்டும் இழந்தவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். दोबारा आपने जो कुछ खोया है उस चीज को वापस पा लीजिए। இழந்த கனத்தை கர்த்தர் தருகிறார். जो खोया हुआ आदर को प्रभु वापस लौटाते हैं। இழந்த அந்த ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். जो स्थान को अपने खो चुके थे उस स्थान को प्रभु वापस लौटाते हैं। இதெல்லாம் நஷ்டம் அடைந்தீங்களோ, जो कुछ अपने नष्ट हो गया था அதெல்லாம் கர்த்தர் இரட்டிப்பாய் தருகிறார். उन हर एक कार्य को प्रभु दो गुना वापस लौटाते हैं। ஆமென். आमीन। மரித்தவன் இப்பொழுது உயிர் பெற்று எழும்புகிறார். जो मर गया था अब वो जी उठा। ஆமென். आमीन। ஒரு சந்தோஷம், एक खुशियां, ஒரு அங்க பெரிய விருந்து. वहाँ पर बहुत बड़ा एक भोजन की பெரிய तैयारी, மகிழ்ச்சி। वहाँ बहुत बड़ी खुशियां, மரித்தவன் திரும்பவும் உயிர் பெற்று எழும்பினான். क्योंकि मरा हुआ था वो बेटा अब जिलाया गया, वो वापस आ गया। தவறான தீர்மானத்துல மரித்து போயிட்டான். गलत निर्णय के चलते वो मर गया, ஆனா சரியான தீர்மானத்துல உயிர் பெற்று எழும்பிட்டான். लेकिन सही निर्णय के चलते उन्होंने जी उठा। தவறான தீர்மானத்துல அவன் அவன் காணாமற் போயிட்டான். जो गलत निर्णय के चलते वो खो चुका था, ஆனா இப்போ சரியான தீர்மானத்துல அவன் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டான். लेकिन अब सही निर्णय लिया इसलिए उन्होंने वापस आ गया। ஹalleluya. हालेलुया। சரியான தீர்மானம் பண்ணுவோம். हम सही निर्णय लें। மூன்றாவதாக तीसरा, 2 நாளாகமம் दूसरा इतिहास की किताब 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. पहला अध्याय को और पलटें। அதுல 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 7वीं आयत को हम पढ़ना चाहते हैं। நாளாகமத்தின் 2வது புத்தகம் 2வது நாளாகமம் दूसरा इतिहास 1வது அதிகாரம் पहला अध्याय 7வது வசனத்தை நான் 7वीं வாசிக்கிறேன். आयत को हम पढ़ेंगे। அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். उसी रात की परमेश्वर ने सुलेमान को दर्शन देकर उससे कहा, जो कुछ तू चाहे कि तू मैं तुझे दूं वह मांग। ஆண்டவர் சாலமோன்ட்ட கேக்குறாரு, यहोवा परमेश्वर सुलेमान से पूछा, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்ட்டார். जो कुछ तू चाहे कि मैं तुझे दूं वह मांग। எல்லாத்தையும் நான் தருவேன்ட்டார். जो कुछ तू मांगेगा तो मैं देता हूँ। எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். कितना अच्छा परमेश्वर है ना। ஒருவேளை இன்னைக்கு நைட் நம்மட்ட ஆண்டவர் இப்படி பேசினார் வச்சு अगर आज रात परमेश्वर आपसे इस तरह कहेंगे तो நம்ம உட்கார வச்சு ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்போம். हम क्या करेंगे, बिठाकर प्रभु को एक बहुत बड़ा एक लंबा लिस्ट बनाएंगे। நம்மளுக்கு புரியாதது கூட எழுதி கொடுப்போம். हाँ, जो हम समझ भी नहीं पाएंगे उन बातों को भी लिख देंगे। அது ஆண்டவர் கூட புரியாது. वो शायद परमेश्वर भी नहीं समझते होंगे। அந்த அளவுக்கு நம்முடைய ஆசை இன்னைக்கு இருக்குது. वैसा हमारी इच्छा हो जाती है। பட் சாலமோன் ரொம்ப நல்ல மனுஷன். लेकिन सुलेमान बहुत ही अच्छा एक व्यक्ति था। அவர் என்ன கேக்குறாரு? उन्होंने क्या मांगा? பொன்னையோ பொருளையோ அது இதெல்லாம் கேட்கவே இல்ல. उन्होंने सोना चांदी नहीं मांगा। சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நீங்க என்னை இந்த ராஜஸ்தானத்துல என்னை உட்கார வச்சிட்டீங்க. उन्होंने इस तरह कहा, हे मेरे पिता, तू बड़ी करुणा के चलते मुझे इस राजगद्दी में मुझे बिठाया। எனக்கு ஏராளமான ஜனங்கள் எனக்கு முன்பாக நிக்கறாங்க. मेरे सामने कई गिनकों से ही बढ़कर लोग हैं। நானும் உங்களுக்கு முன்பாக போக்குவரத்து மாது அறியாதவனா இருக்கிறேன். मैं तो छोटा लड़का हूँ, मैं नहीं जानता हूँ इन्हें कैसे चलाना। நீங்க ஒண்ணே ஒண்ணு தாங்க. इसलिए आप मुझे एक चीज देना, நல்ல விஸ்டம், நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவை மட்டும் தாங்கப்பா. मुझे बुद्धि और ज्ञान दे दे। आमीन। ரெண்டு விஷயத்தை தான் கேக்குறாரு. दो कार्य को उन्होंने मांगा, நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவை மாத்திரம் தான் கேக்குறாரு. बुद्धि और ज्ञान को मांगा, வேற ஒன்று வேணான்ட்டார். और कुछ नहीं चाहिए। ஆண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. परमेश्वर बहुत ही आश्चर्य हो गया। வேற எதுவுமே அவன் கேட்கலங்க. और कुछ भी नहीं मांगा। ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, यहोवा परमेश्वर ने देखा 11ஆம் வசனத்துல, 11वें वचन में, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் तेरी जो ऐसे ही इच्छा हुई
நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சத்துருக்களுடைய பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் तू ना तो धन संपत्ति मांगी है, ना ऐश्वर्य और ना अपनी बैरियों का प्राण और ना अपनी दीर्घायु मांगी, केवल बुद्धि और ज्ञान का वर मांगा है, जिससे तू मेरी प्रजा का, जिसके ऊपर मैंने तुझे राजा नियुक्त किया है, न्याय कर सके। கர்த்தர் சொல்றாரு, यो परमेश्वर ने कहा, இந்த விருப்பம், ये जो इच्छा இந்த தீர்மானம் உன் இருதயத்துல இருந்துச்சு, तेरे मन में था ये इच्छा, அதனால इसीलिए கேட்டதும் தருவேன், जो तूने मांगा वो भी दूंगा, கேட்காததையும் தருவேன், जो तूने नहीं मांगी वो भी दूंगा। ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாருங்க। परमेश्वर ने इतने भर भर के दे दिया। அருமையான தேவனுடைய பிள்ளை, प्रभु के प्रिय लोगों, கர்த்தர்ட்ட நம்ம கேட்கிற காரியங்களை கூட சரியான தீர்மானத்தின்படி கேளுங்க உங்க இருதயத்துல இருந்து। यहोवा से जो भी हम मांगते हैं बिल्कुल सही निर्णय, अपने मन में सही निर्णय के चलते हमें मांगना चाहिए। கர்த்தர் கேள்வி கேட்கும்போது அவன் இருதயத்துல என்னென்ன கேட்கணும் அப்படியே பிளான் பண்ணிட்டார் டக்குன்னு। जैसे प्रभु ने आपसे पूछे हैं तो अपने हृदय में आप सोचना चाहिए। அதனால தான் इसीलिए அவனுக்கு முன்பாகவோ அவனுக்கு பின்பாகவோ சாலமோனை போல ராஜா வேற யாருமே இல்லவன்। वचन कहती है सुलेमान जैसे ना तो कोई उसके पहले ना तो उसके बाद में है करके वचन कहती है। ஆமென் आमीन। சாலமோன் மிகவும் பெரியவனானானா, सुलेमान बहुत ही महान बन गया। ஹalleluya आमीन ஹalleluya हालेलुया। அவருடைய ஆட்சியை கர்த்தர் ஆசீர்வதித்தார், परमेश्वर की उसकी राजगद्दी को, उसके राज्य को आशीषित की। அருமையான தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के प्रिय लोगों, இந்த சாலமோனுடைய லைஃப் நீங்க பார்க்கும்போது सुलेमान के जीवन को देखते हैं तो 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க। पहला आयत में हम देख सकते हैं, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார்। दाऊद का पुत्र सुलेमान राज्य में स्थिर हो गया और उसका परमेश्वर यहोवा उसके संग रहा और उसको बहुत ही बढ़ाया। அப்ப ஆல்ரெடி இவன் பெரியவனா தான் இருக்கான், पहले से ही एक महान था, बड़ा था। அப்ப இன்னும் பெரியவனாக வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆசை வேறு விதமாய் போகவில்லை। और मुझे ज्यादा होना चाहिए, महान होना चाहिए करके उनकी इच्छा नहीं थी। அவன் ஆசையெல்லாம் வேற சரியான ஒரு தீர்மானம், उनकी इच्छा बिल्कुल सही निर्णय पर था। அவன் 20 வயசுல அவன் வந்து ராஜ்யத்துல அவன் உட்கார்ந்தான்। अपने 20 साल में उन्होंने राजगद में बैठा। யோசித்து பாருங்க, 20 வயசுல ஒரு வாலிப பையனுக்கு என்னென்ன ஆசை இருக்கும் நம்மளுக்கே தெரியும்। दरअसल आप सोचिएगा 20 साल में एक जवान के मन में क्या-क्या इच्छा है हो सकती है। உங்க வீட்ல இருக்கிற 20 வயசு பசங்கிட்ட நீங்க கேளுங்க என்ன வேணும்னு। आप अपने घर पे जो 20 वर्ष की जो भी बच्चे होते हैं उनसे पूछिएगा तू क्या चाहता है करके। फोन வேணும், பைக் வேணும் தான் கேட்பாங்க। वो पहला बात यही बोलेंगे, मुझे अच्छा फोन चाहिए, अच्छा बाइक चाहिए। அதான் யூத்துடைய ஒரு மென்டாலிட்டியா இருக்கும், அவருடைய மனசுல அதான் யோசிப்பாங்க। यही जवान के मन की बातें हैं। ஆனா இந்த யூத் ரொம்ப டிஃபரண்டான, लेकिन ये जवान बिल्कुल अलग है। அவன் அதெல்லாம் கேட்கல, उन चीजों को उन्होंने नहीं मांगा। நல்ல அறிவை தாருங்க, நல்ல मुझे புத்தியை ज्ञान दीजिए, बुद्धि दीजिए। हालेलुया 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 हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, உங்களுக்கு எது தேவை? आज हमें क्या जरूरत है? நிறைய தேவை இருக்கும், कई ज्यादा चीज की जरूरत होती है, அதாவது நம்முடைய ஆசை நிறைய இருக்கும், यानी हमारी इच्छा बहुत हो सकती है, ஆனா என்ன தேவை என்பதை உணர்ந்து கொள்। लेकिन हमारे लिए क्या जरूरत है उसे हमें समझना चाहिए। எது ரொம்ப முக்கியம் कौन सा चीज हमारे लिए बहुत ही अवश्य है, கேட்போம், கர்த்தர் நிச்சயம் उन कार्यों को हम मांगे, परमेश्वर जरूर हमें देंगे। அவருடைய கிருபையை கேட்போம், परमेश्वर की अनुग्रह को मांगे, அபிஷேகத்தை கேட்போம், अभिषेक को मांगे, ஆவியின் கனிகளை கேட்போம், हमें आत्मा की वरदान को मांगे, ஆத்துமாக்களை கேட்போம், हम लोगों को मांगे, தேசத்தின் எழுப்புதலை கேட்போம்பா, देश की बेदारी को मांगे, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கேட்போம்பா, पहले परमेश्वर के राज्य को हम खोज करें क्या, பரிசுத்தத்தை கேட்போம், पवित्रता को मांगे क्या, மகிமையை கேட்போம், परमेश्वर की महिमा को मांगे हैं क्या, உம்மை தரிசிக்கணும் என்கிற கேட்போம், परमेश्वर तुझे दर्शन पाना है करके मांगेंगे क्या। ஹalleluya हालेलुया। நல்லதை கேட்போம், हम ऐसे कार्य को मांगे, தேவன் மீது எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்। यहोवा परमेश्वर हमें सब कुछ देने के लिए वो सामर्थ्य है। கடைசியாக अंतिम में 2 ராஜாக்கள் दूसरा राजाओं की किताब, 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்। उसका दूसरा अध्याय की ओर पलटे। 2 ராஜாக்கள் दूसरा राजाओं की किताब, அதிகாரம்। दूसरा अध्याय। இங்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது। यहाँ पर भविष्यवक्ता एलिया ऊपर उठा ले जाने वाला का समय आ चुका था। எலியா தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்த ஒரு தீர்க்கதரிசி।
एलिया जो भविष्यवक्ता था परमेश्वर के लिए बहुत ही जलन रखने वाला था। இப்பொழுது அவருடைய ஊழியம் நிறைவேற்றி अब उनका सेवकाई खत्म हो गई। இப்ப அவரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார்। अब प्रभु उनको अपने पास बुलाने वाले थे। சோ இப்ப அவருடைய எலிசா அசோசியேட் ஊழியக்காரட்ட சொல்றாரு, उन्होंने अपने जो नीचे सेवक था उनकी एलिशा के पास इस तरह कहा। அவங்க கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க। जब वे दोनों ने गिलगाल से उन्होंने निकला, அவங்க பெத்தேல் மட்டும் போறாங்க। उन्होंने बेतेल तक पहुंचे थे। அப்ப சொல்றாரு எலியா எலிசாட்ட, तब एलिया ने एलिशा से कहा, அப்பா நீ இங்கே இருப்பா, நான் மட்டும் போயிட்டு வரேன்ட்டார்। हे एलिशा तू यही रहो, मुझे आगे जाना है। கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறாருங்கறார்। प्रभु परमेश्वर मुझे आगे बेतेल की जाने के लिए बोलते हैं। எலிசா என்ன சொல்றாரு? लेकिन एलिशा ने क्या कहा, நான் உம்மை விடுகிறதில்லை, मैं तुझे नहीं छोड़ूंगा। திருப்பி பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு போகிறார்கள்। फिर उन्होंने बेतेल से आगे यरीहो की ओर जा रहे थे। இங்கேயாவது இருங்கறாரு। तब एलिया ने कहा, एलिशा तू यही यरीहो में रह। நான் இங்க இருக்க மாட்டேன்ட்டார்। एलिशा ने कहा, ना 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 मैं नहीं यहाँ नहीं रहूंगा। எரிகோல இருந்து ஜோர்டான் போகாங்க। फिर यरीहो से यर्दन की ओर गए थे। அங்க சொல்றாங்க நீ இங்கேயாவது இருங்கறாங்க। तब वहां पर भी उन्होंने कहा तू यही रहो करके एलिया ने एलिशा से कहा। அங்க இருக்க மாட்டேன்ட்டார்। एलिशा ने मना किया। எலியாவுக்கு ஒண்ணுமே புரியல। एलिया कुछ समझ में नहीं पाया, என்ன இவன் ஃபாலோ பண்ணிட்டே வராரு, क्या हो गया, ये मेरा क्यों पीछा करता है। சரி ஏதாவது கேட்பார் போல கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படியே நாம போயிட்டு வரலாம்னு நினைச்சிருப்பாரு। शायद कुछ मांगता होगा, इसे देकर हम वापस चले जाएं करके सोचा होगा। எலியா எலிசாட்ட கேக்குறாரு। तब एलिया ने एलिशा से कहा, அப்ப உனக்கு என்னதான் வேணும் அப்படி तुझे கேக்குறாரு। क्या चाहिए। அது எடுத்து வசனத்தை வாசிப்போமா? उस वचन को हम पढ़ेंगे क्या, அதிகாரத்துல दूसरा अध्याय का 9வது வசனத்தை வாசிக்கும்போது, 9वीं आयत में, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான்। அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கபடி வேண்டுகிறேன் என்றார்। उनके पार पहुंचने पर एलिया ने एलिसा से कहा, इससे पहले कि मैं तेरे पास से उठा लिया जाऊं, जो कुछ तू चाहे कि मैं तेरे लिए करूं वह मांग। एलिशा ने कहा, मुझे तुझ में जो आत्मा है उसका दुगना भाग मुझे मिल जाए। எலியா சொல்றாரு, एलिया ने कहा, அரிதான காரியத்தை நீ கேட்டாய்ட்ட। तूने कठिन बात मांगी है। ஹalleluya हालेलुया हालेलुया। हालेलुया। சரியான காரியத்தை அவ கேட்டுக்கறான்। बिल्कुल सही कार्य को उन्होंने मांगा है एलिशा ने, அதனால தான் இவ்வளவு ஃபாலோ பண்றாரு। इसीलिए उनको पीछा ही कर रहा था। இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசுது। இப்ப हमारे हृदय में जो कुछ है वही मुंह से आती है। என்ன வேணும்னு கேட்டிருக்கும்போது, उन्होंने जब कहा तो तुझे क्या चाहिए, அவன் இருதயத்துல சரியான ஒரு தீர்மானம், एलिशा ने अपने हृदय में सही निर्णय को लिया है। எனக்கு என்ன தெரியுமா வேண்டும், मुझे क्या चाहिए, எலியாட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு வேண்டும்। एलिया के पास जो अभिषेक है उसका 2 गुना मुझे चाहिए। ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, அரிதான காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க। हम कठिन कार्य को हम पाए। अनेक பரிசுத்தவான்கள் இருக்கா, कई पवित्र जन है, संत लोग हैं, அவங்ககிட்ட நம்ம என்ன பெற்றுக்கொள்ள போறோம், उनसे हम क्या पाना चाहते हैं, அவங்க நம்மளுக்காக என்ன வைத்துட்டு போக வேண்டும் நீங்க விருப்பப்படுறீங்க, आप क्या चाहते हैं, वो आपके लिए क्या छोड़कर जाने के लिए चाहते हैं। அவங்க இருந்த அந்த சீனியர் போஸ்ட் நமக்கு வேணுமா, वो जो सीनियर पदवी उनके पास थी वो पदवी हमें चाहिए क्या, அவங்க யூஸ் பண்ண கார் வேணுமா, या उन्होंने इस्तेमाल किया वो गाड़ी चाहिए या बंगला चाहिए, गार्ड चाहिए, कुछ भी चाहिए क्या, அல்லது அபிஷேகம் வேண்டுமா, या उनके पास जो अभिषेक था वो चाहिए, அவங்க பெற்ற தரிசனம் வேண்டுமா, या उन्होंने जो दर्शन पाया वो दर्शन चाहिए, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரதிஷ்டையான ஊழியம் நமக்கு வேண்டுமா, या उनके जो अंदर है वो सेवकाई वो चाहिए, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியில அந்த வைராக்கியம் ஊழியத்தை கொடுத்தான ஒரு பெரிய தரிசனத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், या उनकी आत्मा में जो जलन है परमेश्वर के प्रति दुन है वो हमें चाहिए। ஹalleluya हालेलुया। ஆவியின் அபிஷேகத்தை आत्मिक अभिषेक को ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள उस आत्मा का अभिषेक को 2 गुना हम पाए। நாம் வாழுகிற இந்த நாட்கள் हम जो जी रहे ये समय जो है ஒரு உபத்திரத்தின் நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம்। एक उपद्रव का समय है, எங்க பார்த்தாலும் கொடிய கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, जहाँ पर देखिएगा बहुत सारे बीमारियां फैल रही है, பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, पाप बढ़ रही है டெக்னாலஜி பெருகி கொண்டிருக்கிறது, और टेक्नोलॉजी बढ़ गया है। எங்க போய் முடியுமோ நமக்கு தெரியல। हम नहीं जानते ये कहाँ जाकर खत्म होगा। பிசாசனவன் अनेक முறை அவன் நாசமாக்கி கொண்டிருக்கிறான்। शैतान कई लोगों को नाश कर रहा है। இந்த வேளையில इस समय में இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, इस दुनिया से जीतना है तो, பிசாசின் சோதனைகளை ஜெயிக்கிறது, शैतान की सारी परीक्षाओं में से विजय पाना है तो, வெற்றிகரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு एक विजयी का मसीहत जीवन जीने के लिए அபிஷேகம் எனக்கு தேவை। हमें अभिषेक की जरूरत है। ஹalleluya हालेलुया। அதான் இயேசு மறுரூபம் மலையில
அங்க மேலே எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக जब इसीलिए प्रभु यीशु जब ऊपर उठा ले जाने से पहले சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், अपने चेलों से कहा, மேலே போறேன், मैं जा रहा हूँ, நீங்க உடனே போய் டக்குன்னு ஊழியத்தை ஆரம்பிச்சிடாதீங்க, इसीलिए तुम तुरंत जाकर सेवकाई को शुरू नहीं करना, அங்க மேல் வீட்டில் வெயிட் பண்ணு, ऊपर मंजिल पर मेरे लिए इंतजार करना, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு आत्मा के अभिषेक को पाने के लिए इंतजार करना, புறப்படும். फिर उसके बाद आप करना। 10 நாள் வெயிட் பண்ணாங்க, उन्होंने 10 दिन तक इंतजार करी, காத்திருந்தார்கள். उन्होंने इंतजार करी, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார், पवित्र आत्मा उनके ऊपर उंडेला गया है, வாழ்க்கை மாறிடுச்சு, उनका जिंदगी बदल गया, அவருடைய பிரசங்கம் மாறிடுச்சு, उनकी प्रचार बदल चुकी थी, அவருடைய ஜெபம் மாறிடுச்சு, उनकी प्रार्थना बदल गई, டோட்டல் ஊழியமே மாறிடுச்சு. सारी सेवकाई बिल्कुल बदल गया। பயந்தவர்கள் இப்பொழுது தைரியமாய் जो பிரசங்கிக்கிறார்கள், डरपोक थे अभी धैर्य के साथ प्रचार करने लगे, ஜெபத்தில் தூங்கினவர்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறார்கள், जो प्रार्थना में सोने वाले थे अभी रात और दिन उन्होंने जागते प्रार्थना करने वाले बन गए। என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் இல்லையோ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். यदि कुछ भी हम पाए या ना पाए, लेकिन आत्मा की अभिषेक को हमें पाना अवश्य है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய குடும்பத்தின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், हमारा परिवार के ऊपर परमेश्वर के अभिषेक उतर आ जाए, நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் अपने இறங்கட்டும். बच्चों के ऊपर परमेश्वर के अभिषेक उतर कर आ जाए। ஆண்டவர்ட்ட கேளுங்க, हम परमेश्वर से मांगे क्या? திரும்ப ஆவினால் என்னை நிரப்புங்க, हे पिता तेरी आत्मा से मुझे भर दीजिए, என்னை நிரப்புங்கப்பா, मुझे भर दीजिए, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியட்டும். मेरा पात्र उमड़ उमड़ कर रहने का अनुभव को दीजिए। ஆதி பெந்தேகோஸ்து அனுபவத்தை எங்களுக்கு தாருங்க, पहले युग के समान उस पेंतकोस्ते के अनुभव को मुझे दीजिए। மேல் வீட்டை நிரப்புனீங்க, जो ऊपर मंजिल पर तूने उतर कर आया, கொர்நேலி வீட்டை நிரப்புனீங்க, कुरनेलियुस के घर पर तूने आया, எங்க வீட்டையும் நிரப்புங்க. हमारे घर में भी तू भर दीजिए। சாட்சியாய் நிற்க வாஞ்சிக்கிறோம். हम गवाही बनकर रहने के लिए चाहते हैं। எருசலேம், यरूशलेम में, யூதேயா, यहूदा, சமாரியா, समारिया, கடைசி பரியந்தம் दुनिया की छोर तक खुदावन, எங்க வீட்ல இருந்து ஆரம்பித்து हमारे घर से शुरुआत होकर எங்க பட்டணம், हमारे शहर, எங்க மாநிலம், हमारे क्षेत्र, எங்க தேசம், हमारा देश, உலகமெங்கும் पूरे दुनिया भर में நடந்து போவதற்கு प्रभु तेरे राज्य के लिए हम गवाह होने के लिए ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை तेरी நிரப்புவீராக. आत्मिक अभिषेक से हमें भर दीजिए। हालेलुया. हालेलुया। சரியான தீர்மானம் பண்ணினார். एक सही निर्णय उन्होंने लिया है, அதனால தான் எலியா செய்த ஊழியங்களை காட்டிலும் எலிசா 2 மடங்கு ஊழியம் இருந்தது. इसलिए जो एलिया ने सेवकाई करी उससे 2 गुना कार्य को एलिशा ने किया था। காரணம் இரட்டிப்பான அபிஷேகம். कारण 2 गुना अभिषेक उन्होंने पाया। இன்னைக்கும் நம்மளுக்கு பல மடங்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. आज भी हमें कई ऐसा गुना अभिषेक की जरूरत है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய தீர்மானம் வெளிப்பட்ட தீர்மானம், हमारी निर्णय कैसा निर्णय होती है? சரியான தீர்மானம். सही निर्णय लें, தானியேலை போல, दानियल के समान, இளைய மகனை போல, वो उड़ाव पुत्र जो छोटा पुत्र था उसके समान, சாலமோனை போல, सुलेमान के समान, எலிசாவை போல एलिसा के समान சரியான தீர்மானம் सही निर्णय हम लें। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. यहोवा परमेश्वर हमें मदद करें। ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं राजा। இந்த நாட்களிலே சுவாமி, इस समय में நாங்கள் சரியான தீர்மானம் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்வீர். हम सही निर्णय लेने के लिए हमें मदद कर राजा। இத்தனை நாட்கள் நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் யோசிக்காம கர்த்தருடைய பாதத்தில் உட்காராம சில தவறான முடிவு எடுத்ததுனால பல நஷ்டங்களை நாங்கள் பார்த்துட்டோம் சுவாமி. बीते हुए जीवन में राजा हमने इतना नष्ट को पाया क्योंकि हमने सही निर्णय को नहीं लिया, गलत निर्णय लिया है। எங்களை மன்னிச்சிருங்க. हमें क्षमा कर। இந்த நேரத்தில் इस समय में சரியான தீர்மானத்தை எடுக்கிறோம். सही निर्णय को हम ले रहे हैं खुदावन। உங்களுக்கு பிரியமான ஒரு தீர்மானம், तेरे प्रसन्न के निर्णय को हम लें, அது பரிசுத்தத்திற்கு என்று இருக்கிற தீர்மானம், वो पवित्रता के लिए होने पाए, உங்களுடைய வார்த்தையை பேஸ் பண்ணி இருக்கிற தீர்மானம், तेरे वचन के अनुसार होने पाए, நாம மாத்திரம் மகிமைப்படுகிறது तेरी नाम की महिमा पाने के लिए निर्णय लेने पाए। எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ऐसा निर्णय लेने के लिए हमें मदद कर அது राजा। எடுக்கிறதுக்குரிய அந்த தைரியத்தை எனக்கு தாருங்க. उस धैर्य को भी हमें दीजिए। இந்த வசனத்தை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, इस वचन को सुनने वाले हर एक को तो आशीषित कर, பலப்படுத்துங்க, बल दीजिए, வழிநடத்துங்க, चलाइए, தேவைகளெல்லாம் சந்திப்பீர். हर एक आवश्यकताओं को पूरा करिए। எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा सम्मान तुझे देते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं हमारे स्वर्गीय पिता परमेश्वर। आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें। Thank you, praise the Lord. God bless you. आमीन।